ஏன் இந்த அவசரம் மோடி ஐயா? ஏன் இந்த அவசரம்னு கேக்குறேன். இந்த ஓபிசி பிற பிற்படுத்தப்பட்டோர் பெண்கள் பாராளுமன்றத்துக்குள்ள வந்துடக்கூடாது, அதானே? 543 நாடாளுமன்ற தொகுதிய 816 உயர்த்த போறீங்க. சரி, தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் இருக்க 40 எம்பி சீட்ட குறைக்க திட்டம் போட்டிய, அது புரியுது. 273 தொகுதிய பெண்களுக்கு ஒதுக்குவோம்னு சொல்றீங்க, அங்கதான் கொஞ்சம் இடிக்குது. தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்கள்ல சட்டசபை தேர்தல் நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்துல எந்த ஒரு அடிப்படை வேலையும் செய்யாம எதுக்கு இவ்வளவு அவசரமா பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற துடிக்கிறிய? சட்டப்படி முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், அடுத்து தொகுதி மறுவரையறை செய்யணும். இது எதையுமே செய்யாம பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை அவசரமா நிறைவேற்ற நினைக்கும் போதே நல்லா தெரியுது நீங்க உள்ளடி வேலை பாக்குறீங்கன்னு. அதாவது மக்களே, 2027 மக்கள் தொகை கணக்கீடு நடத்திட்டா 2029 நடக்க போற பாராளுமன்ற தேர்தல்ல 150க்கும் மேற்பட்ட ஓபிசி பெண்கள் எம்பியா வந்துருவாங்கல்ல. அப்புறம் அவ்வா இவ்வா எல்லாம் வர முடியாதுல்ல. அதாயா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாம ஓபிசி பெண்களுக்கான இடஒதுக்கீட செயல்படுத்தாம பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வராங்க. இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட பெண்கள் எம்பியா வந்துடக்கூடாதியா, சமத்துவம் வந்துடக்கூடாதியா. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தாயா சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாமே கூட வரும். ஓபிசி பெண்கள் முன்னுக்கு வர்றதுதான் உன் பிரச்சனைனா, ஓபிசி பெண்கள் பாராளுமன்றத்துக்குள்ள வருவாங்கடா, எம்பி ஆவாங்கடா. ஓபிசி பெண்கள் இடஒதுக்கீட்டுக்காக தாத்தா குரல் கொடுக்கிறது உனக்கு பிரச்சனைனா, தாத்தா கோட்டு சூட்டு போட்டு கெத்தா பேச வேண்டாம், காலு மேல காலு போட வேண்டாம்.